பாரதியிடம் போய் ஒருவன் கேட்டான், அது இந்த பாரதி இல்லை, எங்களுடைய பாரதி, புரட்சி கவிஞன் பாரதியிடம் போய் ஒருத்தன் கேட்டான், இந்த தமிழ்நாடு உன்னுடைய நாடு உன்னுடைய நாடு என்று ஏதோ பெருமை கொள்கிறாயே, பாராட்டுகிறாயே, இந்த நாடு உன்னுடைய நாடு என்பதற்கு எது சான்று என்று கேட்டான். ஒன்றை சொன்னால் அதற்கான சான்று காட்ட வேண்டும் அல்லவா? தமிழ்நாடு உன்னுடைய நாடு, பெருமைக்குரிய நாடு, உன்னுடைய நாடு என்று சொல்கிறாயே, இது உன்னுடைய நாடு என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டான். நாங்களானால் என்ன பதில் சொல்லி இருப்போம்? இது தமிழ்நாடு என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால், இது ராஜராஜ சோழன் ஆண்டான், அல்லது கீழடியிலே கிடைத்த கல்வெட்டுகளிலே இது தமிழர்கள் வாழ்ந்த நாடு என்று தெரிகிறது. இப்படி அறிவுபூர்வமான சான்றுகளைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். பாரதியை கேட்டவுடனே அவன் கவிஞன் அல்லவா, இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை எல்லாம் தூக்கி போட்டான். தொல்காப்பியர் வாழ்ந்தார், திருவள்ளுவர் வாழ்ந்தார், இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டான். போட்டுவிட்டு சொன்னான், இந்த மண்ணிலே எனக்கு என்ன உரிமை என்று நீ கேட்கிறாய் அல்லவா, சொல்கிறேன் என்று விட்டு தொடங்கினான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடே, இதை எழுதி கொள்ளடா. எனக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை என்று கேட்டால், என் தாயும் தந்தையும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அதுதான் என்னுடைய முதல் உரிமை என்றான். நான் இந்த பாட்டை படித்துவிட்டு பாரதியை நினைத்து கும்பிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்ல எவனாலே வரும்? வேறெல்லாம் தூக்கி போட்டு விட்டான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, அதுவும் பாருங்க, மகிழ்ந்து குழாவி. எந்தையும் தாயும் வாழ்ந்தது முன்னாடே அல்ல. என் தாய் அழகான ஒரு இளம் பெண்ணாக இந்த வீதி வழியாகத்தான் போயிருப்பாள். என் தந்தை ஒரு இளைய காளையாக அந்த மூலையிலே இருந்து அவள் அழகை ரசித்திருப்பான். அடுத்த நாள் வருகிற பொழுது அவன் ஏதாவது சீண்டி இருப்பான். என் தாய் கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு, பொய்க்கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு இந்த வீதி வழியாகத்தான் போயிருப்பாள். இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து என் பாட்டன் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலே இருந்துதான் காவல் இருந்திருப்பான். இப்படி அடுக்கடுக்காக எண்ணங்களை அப்படியே கொண்டு போகிறான் பாரதி. அது நினைப்பு வந்தவுடனே சொல்லுகிறான், எனக்கு இந்த மண் தானடா என் மண், என் தாயும் தந்தையும் வாழ்ந்த மண். நம்முடைய சமயத்திலே சொல்வார்கள், இறைவன் மாயையிலே இருந்து உலகங்கள் தங்களுடைய கண்மத்தை நீக்குவதற்காக தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான் என்று நம் சமயம் சொல்கிறது. தங்களுடைய வினையை தீர்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு இந்த உயிர்கள் வருகின்றன. அப்படி உயிர்கள் வருகிற பொழுது அந்த வினையை தீர்ப்பதற்காக மாயையிலே இருந்து இறைவன் 4 விஷயத்தை கொடுக்கிறான். தனு கரண புவன போகம். தனு என்றால் இந்த உடம்பு, கரணம் என்றால் அதிலே பொருத்தி இருக்கிற கருவிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி போன்ற கருவிகள். அடுத்தது தனு கரண புவனம், நான் வாழ்வதற்கான இடம் புவனம். பிறகு அந்த இடத்திலே நான் பெறுகிற அனுபவம், அது போகம். அதுதான் தனு கரண புவன போகம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விடுங்கள், அது வேறு விஷயம். எனக்கான ஒரு இடத்தை தீர்மானித்து விட்டுத்தான் இறைவன் என்னை அனுப்பி வைக்கிறான். மறந்து போகாதீர்கள். இதுதான் நீ வாழ வேண்டிய மண், இதுதான் உனக்குரிய புவனம், இங்கு கிடைப்பதுதான் உனக்குரிய போகம். இந்த போகத்தை பெறுவதற்குத்தான் உனக்கு தனு கரணம் தரப்பட்டிருக்கிறது என்று இறைவன் ஒரு உயிரை அனுப்புகிற பொழுதே அதை தீர்மானித்து அனுப்புகிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்து விடுகிறோம்? இன்றைய உலகம் பொருளுலகமாக மாறிவிட்டபடியால் இந்த பொருள் நோக்கிய பயணம் எங்களுக்கு வேகமாகிவிட்டது. நான் எல்லா தமிழர்களையும் சொல்லுகிறேன், வேகமாகிவிட்ட காரணத்தினாலே எங்கு பொருள் அதிகம் கிடைக்கிறதோ அங்கு வாழ்வதுதான் போகம் என்று நினைத்துக் கொண்டு ஓடித் திரிகிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. பொருளால் மட்டும் போகம் வரும் என்றால் எல்லா பணக்காரர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
ஆனால் அப்படி இல்லை. ஆலயங்களிலே போய் பார்த்தால் ஏழை அடியார்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பணக்காரர்கள் தான் முன்னே போய் நின்று கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கவலையே இல்லாவிட்டால் அவர்கள் ஏன் கும்பிட வேண்டும்? பொருள் மட்டும் போகத்தை தராது என்று நம்பிய காரணத்தினாலே தான் நம் பெரியவர்கள் சொன்னார்கள், இந்த உனக்கென்று வகுத்த மண்ணில் வாழ். அப்படி வாழ்வதிலே ஒரு சிறப்புண்டு. இன்றைக்கு நம்முடைய, உங்கள் நாட்டில் எப்படியோ எனக்கு தெரியவில்லை, எங்கள் நாட்டிலே எந்த இளைஞனை கேட்டாலும் அவனுடைய வாழ்க்கை லட்சியம் என்பது வேறு ஏதாவது ஒரு வசதி மிக்க நாட்டுக்கு ஓடிவிடுவது என்பதாய்த்தான் இருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான்? என் நாட்டிலே ஒரு சொத்தும் இல்லை என்று நினைக்கிறான். இது ஒரு ஏழை நாடு என்று நினைக்கிறான். இந்த நாட்டிலே எனக்கு என்ன இருக்கிறது கேட்கிறான். அங்கே போனால் நான் கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அந்த பணிக்கு நடுவிலே இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லுகிறான், கனவுகள் காணுகிறான். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள், இந்த நாடு ஏழை நாடு அல்ல. இது என்ன ஒரு முரண்பாடான கருத்து? ஏழை நாடு தானே என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், நாங்கள் அறிவை பொறுத்த அளவிலே, அனுபவத்தை பொறுத்தளவிலே செல்வர்கள். இதை நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் பாரதி சொல்லுகிற பொழுது முதல் சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே. ஒருத்தர் எழுப்பி கேட்டிருப்பானே, இந்த மாட்டுக்கு தான் அதனுடைய தாய் மாடு தகப்பன் மாடு இந்த ஊர்ல தான் இருந்தது, அதுக்காக இந்த நாடு அந்த மாட்டுக்கு சொந்தமா? டேய், அப்படி இல்லடா, பரம்பரை பரம்பரையாக இருக்கிறோம். அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவ்வளவுதானா என்று கேட்டால், எல்லாருக்கும் தான் இந்த மரத்துக்கு கூட அதனுடைய தாய் கண்டு இந்த பக்கத்துல தான் நின்று இருக்கும், அதுக்காக மரத்துக்கு சொந்தமாகுமா? அதுக்குத்தான் பாரதி சொன்னான், வெறும் மரம் போல மாடு போல வாழ்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய மூதாதையர்கள். அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. எத்தனையோ அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நூல் வடிவாக நமக்கு கொட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. சொன்னோடனே அவனுக்கு சிலிர்ப்பு வருகிறது. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கும்பிடுகிறான். இன்றைக்கு நம் மண்ணினுடைய பெருமதியை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய குறைபாடு. இந்த மண்ணினுடைய பெருமை என்றால் என்ன? இதுபடி இந்த இதுதானா? இது இல்லை, இதுக்குள்ளே ஐயா சொன்னாரே, இந்த மண்ணுக்குள்ளே ஒரு வரலாறு சொன்னாரே, அதுதான் பெருமை. நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணிலே எத்தனை பெரிய புலவர்கள் வாழ்ந்தார்கள். பாரதியை கேட்ட பொழுது சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றான். சிரித்தான் படித்தவன். என்ன அமெரிக்காவிலே அங்க போயிட்டான் இங்க போயிட்டான், நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? கல்வி சிறந்த தமிழ்நாடா இந்த நாடு? அடுத்து பாரதி சொன்னான், கல்வி சிறந்த நாடு என்பதற்கு நான் உனக்கு சான்று சொல்லட்டுமா? உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஒரு கம்பன் போதுமடா இது கல்வி சிறந்த நாடு என்பதை நிரூபிக்க என்று பேசுகிறான் பாரதி. தமிழர்கள் ரொம்ப பெரியவர்கள், ரொம்ப ஆழமானவர்கள். எங்களிடம் இருக்கிற நூல்கள் மட்டும் சரியான முறையிலே உலகத்திற்கு காட்டப்பட்டால், போக்கஸ் செய்யப்பட்டால், நம்மை விட பெரியவர்கள் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்வேன். எத்தனையோ உண்மைகள், விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதாக சொல்லப்பட்ட எத்தனையோ உண்மைகளை என்றோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அது பற்றி பேசுவதல்ல இப்போது நேரம். கம்பனை பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறேன். கம்பனுக்கு என்ன பெருமை என்றால், பல பெருமை சொல்லலாம். நான் சும்மா ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு புரியும்படியா சொல்லுகிறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் அப்பா பெயர் என்ன? ஒவ்வொருவரையும் கேட்கிறேன், ஆனால் தனியே பதில் சொல்ல வேண்டாம். மனதுக்குள்ளே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்கள். உங்கள் தந்தை பெயர் என்ன? ஒரு பெயரும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அடுத்த கேள்வி கேட்கிறேன், உங்கள் அப்பாவினுடைய அப்பா பெயர் என்ன? அதுக்கும் உங்கள் மனதிலே பதில் வந்திருக்கும். இப்ப திருப்பி கேட்கிறேன், உங்கள் அப்பாவினுடைய அப்பாவினுடைய அப்பாவின் பெயர் என்ன? கொஞ்சம் யோசித்து விட்டு பதில் வந்திருக்கும். 3 தலைமுறை. சரி, அதுக்கு பிறகு
பிறகு கேட்கிறேன், உங்கள் அப்பாவினுடைய 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 அப்பாவின் பெயர் என்ன? கொஞ்சம் பொறுங்கள், அம்மாவை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன். இப்படி ஒரு பதில் வரும். சில பேருக்கு தெரியலாம். நான் சொல்றது விதிவிலக்கானவர்களை விதியானவர்களை சொல்லுகிறேன். இதையும் பிடித்து இன்னும் ஒரு 2 தலைமுறை அப்பால் போகிறேன் என்பது, என்னுடைய 6வது தந்தை, 6வது தலைமுறை தந்தை அல்லது 7வது தலைமுறை தந்தை பெயரை கேட்டால் உனக்கு பெயர் தெரிகிறதா? நான் நினைக்கிறேன் பெரும்பான்மையினோருக்கு தெரிவதில்லை. என்னுடைய 7ஆம் தலைமுறை. ஒரு தலைமுறை காலம் என்றால் நாங்கள் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 100 ஆண்டுகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை இல்லை. ஒரு தலைமுறை காலத்தை எப்படி தீர்மானிப்பார்கள் என்றால், ஒரு ஆடவனதும் பெண்ணினதும் திருமண வயதை கூட்டி 2ஆக வகுக்க வருவதுதான் ஒரு தலைமுறை காலம். அந்த காலத்திலே ஆணுக்கு திருமண வயது 16. இப்ப சொன்னா போலீஸ்லயே பிடிச்சுன்னு போயிடுவார். பெண்ணுக்கு திருமண வயது 12. பாலிய திருமணம் என்று தூக்கி போட்டுருவார்கள். கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கிற பொழுது அப்படித்தான். 2 ஆண்டகவையால் 2 ஆண்டகவையான் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். அப்போ 12 வயது 16 வயது கூட்டினால் 28. 28 2ஆல பிரிச்சா 14 தான் ஒரு தலைமுறை காலம். அதனாலே தான் கைகேயி வரம் கேட்கிற பொழுது, உன் பிள்ளை 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போகட்டும் என்றார். அங்க கூட தசரதன் கூட சொல்ல இல்லை, ராமனுக்கு சொல்ற பொழுது சொன்னார் 14 ஆண்டு போ. அது என்ன 14 ஆண்டு போவது? 14 ஆண்டு போனால் ஒரு தலைமுறை காலம் மாறிவிடும். அதற்கு பிறகு ராமன் வந்தால் ராமனுக்காக பேச அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள், பயப்பட தேவையில்லை என்றுதான் 14 ஆண்டுகள் அவனை காட்டுக்கு அனுப்பும்படியாக போ என்று சொல்லி கைகேயி சொன்னாள் என்று சொல்கிறார். இப்ப பாருங்க, 14 ஆண்டு காலம் தலைமுறை காலம். இப்ப நான் கேட்கிறேன், இப்போ திருமண வயதை தள்ளி போட்டுக்கொண்டே போறது ஒரு நாகரிகமாக வந்து விட்டது. திருமண வயதை தள்ளி போட்டுக்கொண்டே போகிறார்கள். ஏண்டா தள்ளி போகிற என்று கேட்டால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் என்கிறார்கள். அப்ப திருமணம் என்ஜாய் பண்றது இல்லையா? அது இன்னொரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். இப்போ என்ன வயதாகிவிட்டதுன்னா, பெரும்பாலும் ஆண் 30 வயதுல திருமணம் பண்ணுகிறான், பெண் 20 வயதுல திருமணம் பண்ணுகிறான். சும்மா நான் சராசரி சொல்லுகிறேன். கூட்டினா 50 வயது. 50 2ஆக பிரித்தால் 25. இப்ப பாருங்க, இப்பொழுது ஒரு தலைமுறை காலம் 25 ஆண்டுகள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு 6 தலைமுறை காலம் என்றால் 150 ஆண்டுகள். 150 ஆண்டுகள். 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த என்னுடைய தந்தை பெயர் எனக்கு தெரியவில்லை. இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதியது யார்? கம்பன் என்று உடனே பதில் சொல்கிறீர்கள் அல்லவா? திருக்குறளை எழுதியதார் திருவள்ளுவர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? உன்னுடைய 6வது தலைமுறை தந்தை பெயர் உனக்கு தெரியவில்லை. 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தந்தையினுடைய பெயர் தெரியவில்லை. 1000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த கம்பன் பெயர் நிற்கிறது என்றால் அதுதான் கம்பனுடைய சிறப்பு. அதுதான் கம்பனுடைய சிறப்பு. என் தலைமுறை பெயர் தெரியவில்லை, கம்பனை எனக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் கம்பனுடைய சிறப்பு. கம்பனுக்கு என்ன பெருமை நான் நினைத்து பார்க்கிறேன். கம்பனுக்கு என்ன பெருமை? அவன் சும்மா ஒரு காவியம் பாடி களியாட்டம் பண்ணும்படி இந்த விழா நடத்தும்படி நமக்கு உத்தரவிட்டு விட்டு போகவில்லை. கம்பனுடைய பெருமை என்னவென்றால், தன் காவியத்துக்குள்ளே திருவள்ளுவர் சொன்ன அத்தனை அறச்சாறுகளையும் பிழிந்து நமக்கு தெரியாமல் காவியமாக்கினான். அதுதான் கம்பனுடைய பெருமை. கம்பனை படித்தால் என்ன வரும் என்று கேட்ட பொழுது ஒரு புலவன் பாடினான். அந்த காலத்து புலவன் பாடினான். அந்த காலத்து புலவர்கள் பொய் சொல்வதில்லை. அவ்வளத்தையும் தான் சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த காலத்து புலவர்கள் பொய் சொல்வதில்லை. சத்தியத்தை தவிர புலவர்கள் பேச மாட்டார்கள். பேசினால் அவர்களை இந்த அக்காலத்து உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலே அக்காலத்து புலவர்கள் பாடினால் அது சத்தியமாகத்தான் இருக்கும். அப்போது ஒரு புலவர் சொன்னார், கம்பனை படித்தால் என்னடா பிரயோசனம் என்று ஒருத்தன் கேட்டான். ஐயா சொன்னார்களே, இப்ப யாரோ சொன்னார்களே, கம்பனை படித்தால் என்ன பிரயோசனம்? அதுக்கு அவன் சொன்ன பதில்,
அவன் சொல்லுகிறான், அந்த புலவன் சொல்லுகிறான், நாடிய பொருள் கைகூடும். வேறொன்றும் வேணாண்டா, நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது உன் கைக்கு வந்து சேரும். அது என்ன ஆசை? எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், நல்ல அழகான பெண் எனக்கு காதலியாக வர வேண்டும், எனக்கு உறவுகளோடு சேர்ந்து ஏதுவானாலும் நீ நினைத்துக்கொள். இதை நினைத்து கொண்டு ராமாயணத்தை ஒரு தரம் படி, அந்த பொருள் உன் கைக்கு வரும். இது சொன்னவன் வேறு யாரோ புலவன், உறுதிப்படுத்துகிறவன் ஜெயராஜ். நான் அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். நாடிய பொருள் கைகூடும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மூலையிலே இருக்கிற சண்டிலிப்பா என்கின்ற ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தவன் நான். என் குருநாதருடைய பேச்சு, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சை வானொலி வழியாக கேட்டு 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 அவர் மேலே காதல் கொண்டவன் நான். அவரை சந்தித்து விடுவதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைத்தவன் நான். அவரை பார்த்த பொழுது அவர் குடுமி கட்டி இருந்ததை பார்த்துவிட்டு நானும் அவர் போல குடுமி வைக்க வேண்டும் என்று வைத்தவன் நான். இதெல்லாம் சேர்ந்து எனக்கு பெருமை தருகிறது. அப்ப நான் எதை சொல்லுகிறேன்? அவர் அப்படி கொட்டினார். எனக்கு அவர் வடிவமே தெரியாமல் அவர் ஓசை வடிவாக என் காதுக்குள்ளே, ஒளி வடிவாக என் காதுக்குள்ளே போனார். நாடிய பொருள் கைகூடும், நீ நினைத்தது கிடைக்கும். அடுத்தது, ஞானமும் புகழும் உண்டாம். இது ரெண்டும் வரும். நீ சும்மா இரு, ஒன்றுமே பண்ணாதே. நாளைக்கு அதை பற்றி சொல்லுகிறேன். சும்மா இரு, ஒன்றுமே பண்ணாதே, உனக்கு ஞானம் உண்டாகும், புகழ் உண்டாகும். ஞானமும் புகழும் உண்டாம். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வலியதாக்கும். இப்படியே மெல்ல மெல்ல நகர்த்தி 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 உனக்கு வீடு பேற்றை கொடுக்கும்படா. ஒரு மனிதன் படுந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? இறைவனை அடைய வேண்டும். இதுதான் நோக்கம். தமிழர்களுடைய நோக்கம் இதுதான். அதனாலே அதை சொல்லுகிறான், வீடியல் வலியதாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செல்வம் செல்வம் என்கிறாயே, செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி, நீ ராமாயண புஸ்தகத்தை திறந்து உலகம் யாவையும் என்று தொடங்குகிறாயா, டக்குன்னு இப்படி உன்னை திரும்பி பார்ப்பாள் என்றான் அவன். ஒண்ணுமே, முதல் பாட்டு இப்படி இப்படி எடுத்து தர, இந்த பாட்டை சொல்லு, உலகம் யாவையும் தாமுல வாக்களம் என்று தொடங்கினால், வைகுண்டத்திலே தாமரையிலே இருக்கிற மகாலட்சுமி என்ன செய்வாளாம்? அது புதுக்கோட்டையில் ஒருத்தன் இந்த சொல்றானே, திரும்பி பார்ப்போம் உண்டு, என்ன திரும்பி பார்ப்பாளாம். மகாலட்சுமி திரும்பி பார்த்தால் வேற என்ன வேணும்? வேடியன் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீறுவட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே. பெரிய அரக்கர் சேனை சாம்பலா போச்சுடா, வெறும் சாம்பலா போச்சு. நீடிய அரக்கர் சேனை நீறுவட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கு. இவ்வளவும் பண்ணு போதும், உன் வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். இது பொய்யில்லை என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், நான் இப்ப அவர் 3ஆம் தலைமுறை பிள்ளை, காக்கு கோதண்டராமன் ஐயாவினுடைய 3ஆம் தலைமுறை பிள்ளை. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? காக்கு கோதண்டராம கவுண்டர். நான் அவரெல்லாம் எனக்கு பார்த்தாலே அப்படி போத பொழிய என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு இருப்பார். நெத்தியில இருக்கிற பொட்டு ஒரு முழு சந்திரன் போல குங்கும பொட்டு இருக்கும். வாய் எந்த நேரமும் வெற்றிலையாலே சிவந்த வாய். எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார்கள் தெரியுமா அவர்கள்? கம்பன்களத்தை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? இந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன் நிகழ்ச்சியை. காரைக்குடியிலே முதல் தரம் நான் போகிறேன், கம்பன் விழாவுக்கு போகிறேன். அந்த காலத்திலே காரைக்குடி கம்பன் விழாவிலே பேசுவது என்பது பேச்சாளர்களுக்கு, இந்த விளையாட்டுக்காரருக்கு ஒலிம்பிக்ல ஓடுறது போல பேச்சாளர்களுக்கு காரைக்குடியிலே பேசுவது என்பது ஒரு பெரிய பேரு. கம்பனடி பொடி எல்லாரையும் மேடையேற்ற விடமாட்டார். அவரிடம் ஒரு மனத்தராசு இருக்கும். அந்த தராசிலே ஒருத்தன் வெற்றி பெற்றால் தான் அந்த மேடையிலே ஏறலாம். எத்தனையோ பேச்சாளர்கள் அவர்களுக்கு லெட்டர் போடுவார்கள், இந்த ஆண்டாவது என்னை கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களேன். அந்த லெட்டருக்கெல்லாம் அவர் அசைஞ்சு கொடுக்கிறவர் அல்ல, அப்படியே வச்சிருவார். தக்கவர் என்று தான் நினைத்தால் மேடைக்கு போவார், விடுவார். நிகழ்ச்சி நிரலிலே ஒரு பேச்சாளரை போட்டு தப்பி
தப்பித்தவரை அவர் வராமல் விட்டுவிட்டால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்குடியிலே அவர்களுக்கு பேச இடம் கிடையாது. ஒரு ஹிட்லர் மாதிரி தானையா கம்பன் விழாவை நடத்தினார். அப்படிப்பட்ட அந்த மேடையிலே எனக்கு நான் தச்சையில பார்க்க போனேன். அந்த மேடை நிகழ்ச்சியிலே இந்த பெண்ணுக்கு ஏதோ சத்தம் போட்டது. அந்த அந்த மேடை நிகழ்ச்சி பார்க்க போனேன். 81ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த வேடியன் கமலை என்னை நோக்கினாள். அந்த மகாலட்சுமி என்னை பார்த்திருப்பால் போல இருக்கிறது. போட்ட ஒரு பேச்சாளர் அன்றைய நிகழ்ச்சியிலே பேச வரவில்லை. இல்லை, வந்து நிற்கிறார், அழுது கொண்டு நிற்கிறார். நான் பக்கத்தில் இருக்கிறேன். கம்பனடி பொடிக்கு இளைஞர்களாக நாங்கள் வந்துவிட்டோம் என்று, இந்த இலங்கையிலிருந்து வந்துவிட்டோம் என்று எங்கள் மேல் பாசம், அவர் காட்டின பாசம் இவர்கள் எல்லாரிலும் தொற்றிக் கொண்டது. அப்போ அந்த மேடையிலே நான் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் ஒரு மூலையிலே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பேச்சாளர் வருகிறார். வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்றார். ஐயா, என் பையனுக்கு இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா, கால் முறிஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரியில இருக்கிறான், நீங்க வராட்டி கோவிப்பீங்க, உங்கள்ட்ட அனுமதி பெற்று போவதற்காக வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டார். கம்பனடி பொடியா அதை பார்த்து இறங்கிட்டார். சரி நீ போ என்று அவர் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு என்ன திரும்பி பார்த்தார். அதுதான் நான் சொன்னேன், வேடியன் கமலை நோக்குவது. திரும்பி பார்த்துட்டு சொன்னார், நீ பேசுற அந்த பேச்ச நாளைக்கு என்றார். என்ன பேச்சு சார் என்று கேட்டேன். சபரியாக நீ பேச வேண்டும். சத்தியமாக சொல்லுகிறேன் பாருங்கள், சபரி என்ற ஒரு பாத்திரம் ராமாயணத்திலே இருக்கிறதே எனக்கு அப்ப தெரியாது. சத்தியமாக சொல்லுகிறேன். ஆனா ஐயா சொல்லிவிட்டார் பேச சொல்லி, பேசலாம் என்று வந்துட்டேன். அது ஒரு கிடைக்கக்கூடிய பேரா. அங்கேயே புஸ்தகம் எல்லாம் எடுத்து தடு பார்த்து எல்லாம் பெற்று பேச ஆரம்பிக்க வந்துட்டேன். அங்கே நான் பேசுகிற பொழுது அது 2ஆம் மேடையிலே நான் பேசுகிற பொழுது அது 2வதிலே நான் இளங்கினி என்ற பாத்திரமாக நான் பேச வேண்டும். பேசுகிற பொழுது நான் ஒரு குசும்புத்தனம் பண்ணினேன். என்னென்றால், இளங்கினி என்பவள் இலங்கைக்கு காவல் தெய்வம், இலங்கையினுடைய காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வம் அனுமன் இலங்கைக்குள்ளே வந்தோடனே தடுக்கிறது. உன்னை உள்ளே விட மாட்டேன் என்கிறது. அனுமன் இல்லை, நான் போக வேணும் என்கிறான். அப்படியானால் உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி, நான் உனக்கு ஒரு அடி அடிப்பேன், நீ எனக்கு ஒரு அடி அடி, யார் தோற்று போகிறோமோ அவர்கள் விட்டு கொடுப்பது என்று முடிவாகி அடிக்கிறார்கள். அனுமன் அடியிலே இளங்கினி தளர்ந்து போகிறாள். அப்போ ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போகிறாள், இனி இந்த இலங்கை வீழப் போகிறது. அவள் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு வரையும் தப்பினபாடு இல்லை. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்லிவிட்டு போனாள். ஒரு பெரிய வசனத்தை ஒரு காவல் தெய்வ வாயால சொல்ல வச்சான் கம்பன். இதை மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அங்க போய் என்ன பேசினேன், இந்த அனுமன் முதல் நீ யார் என்று இளங்கினி கேட்ட பொழுது நான் ராமதூதன் என்று அனுமன் சொல்லவில்லை, நான் இந்த இலங்கையை பார்க்க வந்தேன் என்று தான் சொன்னான். அதற்கு பிறகு இளங்கினி அடம்பெல்லும் பாவம் தோற்கும் என்றெல்லாம் சொல்லி போய்விட்ட பிறகு ராவணன் கேட்ட பொழுது நான் ராமதூதன் என்கிறான். இதில வச்சு நான் ஒரு குசும்பு பண்ண நினைச்சு, அனுமனுக்கே அறத்தின் மீது நம்பிக்கை இருக்கவில்லை, இளங்கினியாகிய நான் சொன்ன பிறகுதான் அனுமனுக்கு நம்பிக்கை வந்து ராவணனிடம் நான் ராமதூதன் என்று சொல்லுகிற துணிவு பிறந்தது என்று பேசிவிட்டேன். ஒரு கைதட்டும் கொடுத்தார்கள் சபையில இருந்தவர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து உட்கார்ந்து விட்டேன். உட்கார்ந்தால் திடீரென்று முதுகிலே ஏதோ வந்து விழுந்தது. என்னென்று திரும்பி பார்த்தால் ஒரு 50 பைசா என் முதுகில ஆரோ எறிஞ்சிருக்கிறார்கள். திரும்பி பார்த்தால் அந்த பக்கத்திலே என் குருநாதரும் கோதண்டராம கவுண்டரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். திரும்பி பார்த்தேன். இப்படி வா என்று கூப்பிட்டார்கள். எனக்கு அங்கேயும் ஒரு பாராட்டு கிடைக்க போகிறது என்று ஒரு நப்பாசை. எழும்பி போனேன். இப்படி உட்கார் என்றார்கள். ஆறு கவுண்டர் உட்கார் என்றார். உட்கார்ந்தேன். இங்க வா. அப்போ இளங்கினி சொல்லாவிட்டால் அனுமனுக்கு அறத்தின் மேலே நம்பிக்கை இல்லையா, அது எப்படி நீ சொல்லலாம் என்று கேட்டார்.
எனக்கு அப்பதான் தெரிஞ்சது என்ன திட்ட கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்த நினைக்காதே என்று புத்தி சொல்லி போனார். அப்படிப்பட்டவர்கள் வளர்த்த கழகங்கள் தான் இந்த கம்பன் கழகங்கள். இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது. இன்றைக்கு யாரும் யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது. சொன்னால் புத்தி சொன்னவர் போச்சு. புத்தி சொல்லுகிறவர்களும் தர்மத்தோடு நடுநிலை நின்று புத்தி சொல்லுகிறவர்களும் இல்லாமல் போய்விட்டார்கள். கம்பனை படிப்பது என்பது ஒரு தவம். கம்பனை படிப்பது என்பது இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய கொடை. என்ன கொடை என்றால், கம்ப ராமாயணம் வாழ்ந்தால் இந்த மண்ணிலே அறம் வாழும். ஒரு பெரிய ஒரு நகை, என்னுடைய பாட்டி பாவித்த நகை என்று வையுங்கள், ஒரு பெரிய நகை, ஒரு அட்டியல். இந்த நகையை எப்படி நான் பாதுகாத்து என் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதை விட கோடி மடங்கு பெருமதியான நகைதான் நம்முடைய கம்பராமாயணம். இதை பழுதாகாமல் பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற வேலையைத்தான் புதுவை கம்பன் கழகம் செய்கிறது, எங்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகம் செய்கிறது. இவர்களுக்கு இந்த இனம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வெறுமனே நீங்கள் விளையாட்டாக நான் ஏதோ இவர்கள் என்னை அழைத்தார்கள் என்று புகழ்வச்சுக்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அந்த பருவம் எல்லாம் நான் கடந்து விட்டேன். யாராவது ஒருவர் இந்த காவியத்தை காப்பாற்ற உங்களால் ஆன கடமை செய்யுங்கள். இந்த மண் அப்பொழுதுதான் தமிழ் மண்ணாக வாழும். ராமாயணம் வேண்டாம் என்கிறார்கள், ராமாயணம் பக்தி ராம பக்தி வேண்டாம் என்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போடு. தலைமுறை தலைமுறையாக என்னுடைய இனம் பேணி வந்திருக்கிறது. இதை இந்த சொத்தை பேணி வந்திருக்கிறது. வெறும் குப்பை கஞ்சலை பேணி வருவார்களா? அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன மூடர்களா? நம் மூதாதையர்கள் இத்தனை தலைமுறை, கிட்டத்தட்ட 1000 வருடம் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 1000 வருடம் இந்த சொத்தை, அதுவும் ஓலையிலே எழுதப்பட்ட சொத்து, சும்மா அப்படி கீழே வச்சு போயிருந்தாலே கரையான் இருக்கும். அதை பேணி பாதுகாத்து பாதுகாத்து இந்த தலைமுறை வரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் என்று சொன்னார்களே, அந்த குணம் கம்பனை காக்கிற குணம்தான் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த